புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான அதிமுகவுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. 23 வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கின்றது. இந்த 23 பேர் யாரு, எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுறாங்க அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால கடைசி வர பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது எடப்பாடி தொகுதி. எடப்பாடி தொகுதியில் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் போட்டியிடுகின்றார். இவர் கழக பொதுச் செயலாளராக இருக்கின்றார். மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சராகவும் இருந்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அடுத்ததாக திரு கே.பி. முனுசாமி BA BL MLA அவர்கள் கழக பொதுச் செயலாளராகவும் இருக்கின்றார். முன்னாள் அமைச்சராகவும் இருந்திருக்கின்றார். இவர் வேப்பனஹள்ளி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் MA MBA MLA கழக பொருளாளராக இருக்கின்றார். திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளராகவும் இருக்கின்றார். முன்னாள் அமைச்சர் இவர் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக திரு நத்தம் ரா விஸ்வநாதன் BSc MLA அவர்கள் கழக துணை பொதுச் செயலாளராக இருக்கின்றார். திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர். இவர் நத்தம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக திரு SP வேலுமணி MA MPhil MLA அவர்கள் இவர் கழக தலைமை நிலைய செயலாளர், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர். இவர் தொண்டாமுத்தூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக திரு P தங்கமணி BA MLA அவர்கள் கழக அமைப்பு செயலாளர், நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர். இவர் குமாரபாளையம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக திரு D ஜெயக்குமார் BSc BL அவர்கள் இவர் கழக அமைப்பு செயலாளர், வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர். இவர் ராயபுரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக திரு CV சண்முகம் BA BL MP அவர்கள் கழக அமைப்பு செயலாளர், விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர். இவர் மயிலம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக திரு செல்லூர் K ராஜு BSc MLA அவர்கள் கழக அமைப்பு செயலாளர், மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர். இவர் மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக திரு K.P. அன்பழகன் MLA அவர்கள் கழக அமைப்பு செயலாளர், தருமபுரி மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர். இவர் பாலக்கோடு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக திரு R. காமராஜ் MA MLA அவர்கள் கழக அமைப்பு செயலாளர், திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர். இவர் நன்னிலம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக திரு O.S. மணியன் MLA அவர்கள் கழக அமைப்பு செயலாளர், நாகப்பட்டினம் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர். இவர் வேதாரண்யம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக டாக்டர் C. விஜயபாஸ்கர் MBBS MLA அவர்கள் கழக அமைப்பு செயலாளர், புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர். இவர் விராலிமலை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக திரு கடம்பூர் C. ராஜு DTED MLA அவர்கள் கழக அமைப்பு செயலாளர், தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர். இவர்
கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக திரு R.B. உதயகுமார் பிகாம் MSW BL MLA அவர்கள் கழக புரட்சி தலைவி பேரவை செயலாளர், மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர். இவர் திருமங்கலம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக திரு K.T. ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கழக அமைப்பு செயலாளர், விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர். இவர் சிவகாசி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக திரு ப. பெஞ்சமின் B.A. அவர்கள் கழக அமைப்பு செயலாளர், திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர். இவர் மதுரவாயல் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக திரு அக்ரி S.S. கிருஷ்ணமூர்த்தி BSc அக்ரி BL MLA அவர்கள் கழக விவசாய பிரிவு செயலாளர், திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர். இவர் கலசப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக திரு V.V. ராஜன் செல்லப்பா MA BL MLA அவர்கள் கழக அமைப்பு செயலாளர், மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். இவர் திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக திரு K.C. கருப்பணன் MLA அவர்கள் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர். இவர் பவானி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக திரு K.C. வீரமணி B.A. அவர்கள் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர். இவர் ஜோலார்பேட்டை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக திரு M.R. விஜயபாஸ்கர் அவர்கள் கரூர் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர். இவர் கரூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக திரு தாமரை S. ராஜேந்திரன் அவர்கள் அரியலூர் மாவட்ட கழக செயலாளர், அரசு, முன்னாள் தலைமை கொறடா. இவர் அரியலூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள்ல முதற்கட்டமாக இந்த 23 வேட்பாளர்களினுடைய பெயர் வெளியாகி இருக்கின்றது. இந்த 23 பேர்ல 16 பேர் சிட்டிங் MLA, ஒருவர் MP அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இந்த வேட்பாளர்கள் எல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தந்த தொகுதிகளில் இவங்க தான் சரியான வேட்பாளர்களா, அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரிய தப்பு பண்ணிட்டாரு, இவங்களுக்கு பதிலாக வேற யாரனா அந்த தொகுதிகளை நிறுத்தி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க இந்த வேட்பாளர்களை பற்றி? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நீங்க எந்த தொகுதி அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய 23 வேட்பாளர்கள் யாரு, எந்த தொகுதியில போட்டியிடுறாங்க அப்படின்ற இந்த தகவல்களை பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.